கையால தான் வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ. எங்க மக்களுக்காக வந்து அவர் இவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனைத்து பயனாளிகளுக்கும் அமைச்சர் பெருமக்களின் திருக்கரங்களால் அவர் வந்து எங்கள ஒருத்தர் மாதிரி இருந்தாங்க, காமனா இருந்தாரு. எந்த ஒரு சிஎம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாம எங்களை மாதிரி ஒரு பர்சன் மாதிரி அவங்க இருந்தாங்க. அரிசி, சக்கரை உபயோகமாகிற பொருள் தான் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் தான் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு நான் ரேஷன் கார்டு வருமா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. 1 இயர் மேல ஆச்சு. ஆனா சிஎம் சார் வந்து அடுத்த கொஞ்சம் சில மாசத்துல எங்களுக்கு கையில கிடைச்சிருச்சு. எனக்கு ஒரு 1 இயர் ஆச்சு சார். அது அப்ளை பண்ணி 1 இயர் ஆச்சு. ஆனா எனக்கு வரவே இல்லை. இப்பதான் சிஎம் சார் வந்த உட்கார்ந்த உடனே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இனிமே எங்களுக்கு இந்த பெரம்பூர் தொகுதிக்கு நாங்க நினைச்சு கூட பார்க்க நல்லா இந்துஜா சார். சந்தோஷம். சந்தோஷங்க. இப்பதான் எங்களுக்கு கார்டே வந்துச்சு. எனக்கு அது கொடுப்பேன் சார் கையால வாங்கணும். அப்ளை பண்ணேன். அப்ப கூட அது எனக்கு இது ஆகல. அடிக்கடிக்கு இதுவாயிடுச்சு. எனக்கு 51 வயசு ஆகுதுங்க. எங்க மாமியார் கார்டுல எங்க வீட்டுக்கார பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. நான் ட்ரை பண்ணி நான் அனாஜி சொல்லி ட்ரை பண்ணி தான் வாங்கினேன். எனக்கு அப்பா அம்மா இல்ல, அவருக்கு அப்பா அம்மா இல்ல. நான் எப்படியே ட்ரை பண்ணி கேஸ் பில் எல்லாம் வச்சு வாங்கினேன் சார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். என்ன பேசினாரு உங்ககிட்ட? சந்தோஷமான்னு கேட்டாரு. சந்தோஷம் சொன்னேன். சக்கரை வாங்கினேன், பருப்பு வாங்கினேன், எண்ணெய் வாங்கினேன், அரிசி வாங்கினேன். என் கைரேகை கட்ட வரல பிடிச்சி கைரேகை வச்சாரு. அதுவே பெரிய சந்தோஷம் எனக்கு. அவர் ஏதோ பேசல, நானும் பேசல, அவரும் பேசல. அவ்வளவுதான். கட்டியமா புரியுமா கீழே போட்டுற போறேன்னாரு. சரியா, சரி சார். அதெல்லாம் கேட்கல சார், அதெல்லாம் கேட்கல. கேட்டுதான் பேசுறேன். அந்த சந்தோஷத்துல நான் அப்ப அனுபவிக்கல சார். இனிமேல் அனுபவிப்பேன். அவரால எங்களுக்கு என்ன செய்யணுமோ அவர் செய்வார். சல்மா நகர் 5ஆம் தெரு. என் பேர் கல்பனா. எங்க வீட்டுக்காரர் நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். இனிமேல் அவர் எங்களுக்கு இது காடால் நல்லது பண்ணுவாரு எதிர்பார்க்கிறேன். இந்த ஆட்சியே வரணும், இந்த ஆட்சியே நடக்கணும், எங்களுக்கு நல்லதை செய்யணும். சார் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணாரு, அதுவே போதும் எங்களுக்கு. ஆமாங்க சார், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய பையன் பார்த்தானா இன்னும் ரொம்ப நல்லா சந்தோஷப்படுவாங்க சார். ஆமாங்க சார். இல்லைங்க சார், நாங்க விட மாட்டாங்க. இப்போ குடும்ப அட்டை கொடுக்குறது குடும்பத்தோட வந்து வாங்குறது தான். குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்களை மட்டும் நீங்க கூப்பிட்டு குடும்ப அட்டை கொடுக்குறது எதுக்கு சார்? குடும்பத்தோட வரணும். போட்டோ விட்டுருங்க சார். குடும்பத்தோட அவங்க சாப்பிடவே இல்லை. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, நான் வெளியே இருந்து அவங்களை கான்டாக்டும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியாது. அவங்களை வெளியே இருந்து. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.